ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எப்போவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். இது தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவை, இது 150 கிராம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். ரவை நைஸாக பட்டு போல் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரவையை மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. 5 பிரெட் ஸ்லைஸ், இது ஓரெல்லாம் கட் பண்ண வேண்டியதில்லை. ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி வச்சுக்கிற பிரெட்டு துண்டு இதை போட்டுடலாம். பிரெட் ஸ்லைஸும் நைஸாக அரைச்சாச்சு. ரவை எடுத்து வச்ச அதே மிக்சிங் பவுல்லையே நம்ம அரைச்சி வச்ச பிரெட்டு தூளையும் போட்டலாம். இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு இதையும் போட்டலாம். 1/2 ஸ்பூன் ஆப்பசோடா மாவு இதையும் போட்டலாம். நாம் ரவை எடுத்த அதே கப்லேயே 1 கப் தயிர் நல்லா புளிப்பாக இருக்கட்டும், இதை ஊற்றிடலாம். 1 கப் இட்லி மாவு இதையும் ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு கரைச்சி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சதை விட இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது. ரவையெல்லாம் ஊறி இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி தோசை ஊற்றி எடுத்துடலாம். சரியான பக்குவத்தில் இருக்குது. நம்ம அரைச்சி வச்சு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது உடனடியாக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தோசைக்கல் சூடாக இருக்குது. இப்போ தோசை ஊற்றிடலாம். இந்த தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா வரும். அரிசி மாவு தோசை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய், நெய் உங்கள் விருப்பம் போல் ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுடலாம். தோசை 1 சைடு வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டலாம். 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இன்னொரு தோசையும் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு சைடு வெந்துருச்சு. இப்போ எடுத்து அதே பிளேட்லேயே மாற்றி வச்சிடலாம். வீட்டில் திடீர்னு பசங்க ஏதாவது டிஃபன் கேட்டால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.